ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மார்னிங். ஹாவ் அ நைஸ் டே. எனக்கு எபிசோடு ஓரளவு பெட்டராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நம்ம வீக்காக ரெண்டு பேருமே நடந்து உள்ளே வர்றாங்க. பேபி உதைக்கிது. பேபி உதைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும் பேசுகிறாங்க, தங்கம் நானும் உங்கள் பாட்டியும் தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிட்டு. சிந்து தான் நர்சிங் படிச்சிருப்பாங்க போல இருக்கு, அவங்க தான் சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவும் சிந்து போய் பார்க்க ரெண்டு பேருமே போகிறாங்க. நீ இல்லைனா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறா. உடனே சிந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இங்கே யாருமே எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், நான் என்னோடய செலவை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் சரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு வரவும் நர்மதாக்கிட்ட சிந்து சொல்கிறாங்க. நர்மதா கிருஷ்ணா எதுவுமே பண்ணலை, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லவும் நர்மதாக்கிட்டே அதுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. காவேரி கேட்குறாங்க, நான் ஒன்று கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அக்கா அப்படின்னு. கிருஷ்ணா ஒன்று தப்பான எண்ணத்தில் டச் பண்ணலைல்ல அப்படின்னு கேட்கவும், இல்லை அக்கா அண்ணன் அப்படி இல்லை, வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் கட்டாயப்படுத்தி விளாடையே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்போ எதுக்காக நீ சொல்லலாம், அம்மா ஏன் அவங்களோட விளாட போகணுன்னு சொல்லி கேட்பாங்கன்னு தான் நான் அப்படி ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காவேரி சித்தப்பா தான் கார்பரேட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் ரெண்டு பேரும் அப்புறம் காலையில் மார்னிங்கில் வாக்கிங் போகிறாங்க. எதுக்க கிருஷ்ணா வர்றாங்க. கிருஷ்ணா வந்தோடனே பார்த்துட்டு பேசாமையே நிற்கிறாங்க. இவங்களே பேசுகிறாங்க, சாரி நாங்கள் தான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டோம், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட தொடரும் போடுறாங்க. ஒரு வேளை சொல்லிவிட்டு நீங்களும் எங்கள் கம்பெனியில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இருக்க ப்ராப்ளத்தெல்லாம் கிருஷ்ணா சால்வ் பண்ணி கொடுக்கலாம், அதுதான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.